அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கொம்படிக்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு அங்கே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வச்சுக்கலாம். கொம்படிக்காவை தோலை செதுக்கிட்டு நரிசியாக அரிஞ்சிக்கலாம். பருப்பு நல்லா வந்துட்டு அதோட காயையும் போட்டு வேக வச்சுக்கலாம். உரிச்சிட்டு அலசி வச்சுக்கிற வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா நறுக்கிக்கலாம். தக்காளி அரிஞ்சிக்கலாம். பருப்பும் காயும் நல்லா வெந்துட்டு அடுத்தது தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சள் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட வீட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. பருப்பையும் காயவும் கொட்டி தாளிச்சிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கூட்டு கூட சேர்க்கறதுக்கு தேங்காயும் சோம்பும் அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தேங்காயையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். செத்த கொதிக்கட்டு மூடிக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி கொம்படிக்காய் பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.